இப்போ நீங்கள் மயிலாப்பூர் தொகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா டிவிக்கு வந்து கணிசமாக ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வாங்குது. ஆல்மோஸ்ட் 23% மேலே வந்து டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. நாங்கள் சர்வே பண்ண இந்த ஆப் மூலியமாக நாங்கள் சர்வே பண்ணது காமிக்குது. ஆனால் ஓட்டுக்கு காசு, காசுக்கு ஓட்டுன்ற ஃபார்முலாவு பிறந்த திருமங்கலம் ஃபார்முலா. திருமங்கலம் ஃபார்முலா. அப்ப அந்த திருமங்கலம் ஃபார்முலா பிறந்த இடமான மதுரையிலேயே மக்கள் காசை வாங்கிட்டு மாத்தி ஓட்ட குத்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகவை அழிக்கிறது தான் விஜயோடைய நோக்கம்னா அந்த நோக்கத்தில் விஜய் வெற்றி அடைகிறார். ஓகே, விஜய் வெற்றி அடைகிறார்னாக்கா திமுக எவ்வளவு நம்பர்ஸ் வரைக்கும் வருவாங்க சார்? என்னையா காய்கறி என்னையா இருக்கு அப்படின்னா, கத்திரிக்காய் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, எதை வேணா எடுத்துட்டு போய். என்னங்க 2 காய் தான் இருக்கா, வேற காயே இல்லையா அப்படின்னா அது எப்படி இருக்கும்? வெண்டைக்காய் கத்திரிக்காய் இருக்கும்போது பாவக்காவை யாரும் விரும்ப மாட்டாங்க. அட விரும்பாத பாவக்காவா இருந்தாலும் பாவக்கான்னு ஒன்று இருந்துட்டு போகுது. திமுக எத்தனையோ 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி உருவாக்குன திராவிட கோட்டைய செதைச்சது சீமான். அதை பிஜேபி எவ்வளவோ முட்டி முட்டி பார்த்துச்சு, செதைக்க முடியலையே. செல்லா செதைச்சு விட்டாப்லையே. இப்போ ஓவராலா திமுகவுடைய ஃபியூச்சர் என்னன்ற கேள்வி வந்துருச்சு. திமுக தோத்துச்சுன்னா என்ன ஆகுன்ற கேள்வியை நிறைய பேர் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதோட திமுகவுடைய கதை முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா திமுக தொடக்கூடாத 2-3 விஷயத்த தொட்டுருச்சு. அழகிரி பொண்ணே சொல்லியிருந்தாங்க, டிவிகே பிரிக்கிற ஓட்டு வந்து டிஎம்கேவோட ஓட்டு தான், அதனால இந்த தேர்தல் திமுகவுக்கு ஒரு தலைவலியா இருக்குன்றதையும் அவங்களே தெரியும். தலையை வலிக்குதா, தலை உடையுதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம். தேர்தல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வெஸ்ட் பெங்காலுடைய இறுதிக்கட்ட தேர்தல். தமிழகத்தில் யாருக்கு சார் வாய்ப்பு அதிகமாக இருக்குது? ஒரு பக்கம் டிஎம்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறாங்க. ஏன்னா டிவிகே பிரிக்கிற ஓட்டு மோஸ்ட்லி ஏடிஎம்கேலேருந்து தான் பிரிக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டிஎம்கேவோட கோர் ஓட்டு அவங்க கிட்ட தான் இருக்குன்றாங்க. கருத்து கணிப்பு எப்படி இருக்கும் நம்பலாம்? நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பாண்டிச்சேரியும் நிறையா இடங்களில் வந்து சர்வே பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ நாங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணோம். இந்த ஆப்பை நாங்களே செஞ்ச ஆப்பு. ஓகே. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் சர்வே பண்ணோம். ஸோ நார்மலாக சர்வே போகும்போது மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு பேப்பரை வச்சு கேட்பாங்க, அவங்க சொல்கிறத எடுப்பாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக இவிஎம் மிஷின் மாதிரியே ஒரு ஆப்பை செஞ்சு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இது கொண்டு வந்தோம். லைக் இப்போ இவங்க சர்வே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அதுவே ஓட்டு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓட்டர். ஸோ இந்த ஆப் மூலியமாக நாங்கள் கனெக்ட் பண்ணதை டோட்டலாக மெயின் சர்வரில் எங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகே. ஸோ இந்த ரிசல்ட்டில் நாங்கள் டோட்டலாக யாருக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லி டோட்டலாக பார்த்தோம். ஸோ இந்த பார்த்த கணிப்பை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு கணிப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த சர்வே, அதே மாதிரி ஓட்டு போட்டதுக்கப்புறம் வெளியே வந்த அவங்க மக்கள் என்ன ஒப்பீனியன் வச்சுருந்தாங்க அந்த சர்வே, இதெல்லாம் வச்சு சொல்கிறோம். ஸோ மக்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் அதிகமாக டிவிகேக்கு போட்டதாக சொல்கிறாங்க. ஆமாம். அப்போது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம்னா அப்போயுமே டிவிகேக்கு அதிகமாக ஓட்டு போடுறதாக அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் சர்வேலையும் டிவிகே வந்து அதிக நம்பர்ஸ் வந்திருந்தது. இப்போ நீங்கள் மயிலாப்பூர் தொகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா டிவிகே வந்து கணிசமாக ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வாங்குது. ஆல்மோஸ்ட் 20-23% மேலே வந்து டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. எங்களுடைய நாங்கள் சர்வே பண்ண இந்த ஆப் மூலியமாக நாங்கள் சர்வே பண்ணது காமிக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம்க்கும் பிஜேபிக்கும் மயிலாப்பூர் தொகுதியில் சொல்கிறேன் ஓரளவுக்கு நெக் டு நெக் இருக்கிற மாதிரி தான் வருது. பிஜேபி லீடிங்காக இருக்கிற மாதிரி. ஸோ ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பார்த்ததுடைய ரிசல்ட்டை நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகே. ஸோ பாயிண்ட் 1 என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்பயுமே திமுக கோட்டை. அதுக்குள்ளே போய் வேற ஒரு ஆள் ஜெயிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்.
ஆனால் இந்த இடத்துல டிவிகே வந்து அதிகமாக, அதாவது விசில் விஜய் வந்து அதிகம் ஓட்டு பெர்சன்டேஜை வாங்குறாரு. அப்போ இது திமுகவுடைய ஏரியா, அந்த ஏரியாவுக்குள்ளே விசில் உள்ள நுழையுதுன்னா என்ன அர்த்தம்? திமுகவுடைய ஓட்டை தான் அது பிரிக்க போகுது. ஸோ திமுகவை அது வீக் ஆக்குது. பாயிண்ட் 1. 2வது, விசில் அதிகமாக, அதாவது விஜய் உடைய கட்சி டிவிக்கு அதிகமாக சக்தியாக இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஏரியாவை சார்ந்த இடங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா திமுகவுடைய கோட்டை தான். அங்கேயும் விசில் வந்து பெரிய லெவலில் உடைச்சிட்ருக்கு. ஸோ எங்கெங்கே திமுக பலமாக இருக்கோ அந்தந்த ஏரியாவிலலாம் விஜய் கட்சி வந்து திமுகவை உடைக்குது. ஏன்னா அந்த இடத்துல எப்பயுமே அதிமுக பெரிய லெவலில் வராது. ஸோ அதனால் அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் உடைய தாக்குதல் யாருக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னா டிஎம்கேக்கு தான் பாதிப்பு இருக்கும், திமுகவுக்கு தான். இன்னொன்று, நீங்கள் ஏரியா வைஸ் பார்க்குறத தவிர டெமோகிராஃபி வைஸ் பார்ப்போம், அதாவது செக்டார் வைஸ் பார்ப்போமே. இப்போ இஸ்லாமியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மைனாரிட்டி ஓட்டு, இதெல்லாம் எப்பயுமே திமுகவுக்கு தான் உழுகும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய லெவலில் வராது. மேபி எம்ஜிஆர் இருந்த காலத்தில் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓட்டெல்லாம் பெரிய லெவலில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் ஓட்டோ இல்லை இஸ்லாமியர்கள் ஓட்டோ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு பெரிய லெவலில் வராது. இது எப்பயுமே திமுகவுக்கு தான் வரும். இந்த செக்டாரையுமே இப்போ வந்து விஜய் உடைக்கிறார். ஓகே. இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிவிகேக்கு உழுக ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி தாழ்த்தப்பட்டவர்களில் இளைஞர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஓட்டு வந்து டிவிகேக்கு உழுக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திமுகவுடைய ஸ்ட்ரென்த்து உழுகுது. 2வது, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களை விட்டுருங்க, டிவிகேக்கு தான் மேக்ஸிமம் உழுகுது. இஸ்லாமியர்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய ஓட்டெல்லாம் மேக்ஸிமம் டிவிகேக்கு உழுகுது. ஸோ இதுதான் மெயினான விஷயம். எல்லா இடத்துலையுமே திமுகவை அடிக்கிறது யார் அப்படின்னு சொன்னோம்னா டிவிகே தான் அடிக்கிறாப்புல. ஸோ திமுக வீக் ஆகுது அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது இந்த விஷயத்தில். ஸோ நாங்கள் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து காசு கொடுத்தாங்க, நாங்கள் காசெல்லாம் வாங்கிக்கிட்டோம், ஆனால் வாங்கிக்கிட்டு டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் ஊர் மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா மூர்த்தி ஐயா வந்து நிறைய பணம் கொடுத்ததாக மக்கள் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறதாக டிவியில் சொல்ல முடியாது, மக்கள் சொல்கிறாங்க. அப்போ எக்கச்சக்கமாக பணம் புரண்டுச்சு. அப்போ மக்கள் வாங்கிட்டாங்களா? பணம் வாங்கிட்ட அப்புறம் என்ன பண்ணாங்க? டிவிகேக்கு குத்திட்டாங்க. அப்போ இது அதிசயமாக இருக்குது. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க மதுரைக்காரங்களுக்கு அதிசயமாக இருக்குது. ஏன்னா இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஃபார்முலாவை பெரிய லெவலில் தமிழ்நாடுல, இந்தியா ஃபுல்லாக பெரிய லெவலில் கொண்டு போன ஆரம்ப இடமே வந்து மதுரை தான், அழகிரி ஐயா தான். ஆனால் இந்த ஃபார்முலாவுக்கு, ஓட்டுக்கு காசு, காசுக்கு ஓட்டுன்ற ஃபார்முலாவு பிறந்த இடமே மதுரை, திருமங்கலம் ஃபார்முலா. அப்போ அந்த திருமங்கலம் ஃபார்முலா பிறந்த இடமான மதுரையிலேயே மக்கள் காசை வாங்கிட்டு மாற்றி ஓட்டை குத்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ மக்கள்கிட்ட நாணயம் போச்சா? ஏன்னா வாங்கினாங்க காசை. யூஸ்வலாக நம்ம ஆள் மதுரைக்காரன் எப்படின்னா, என்னதான் முரட்டுத்தனமாக அப்படி தெரிஞ்சா கூட அடிப்படையில் மனசில் குழந்த மாதிரி மதுரைக்கார பசங்க. ஸோ நீங்கள் கை நீட்டி காசு வாங்கிட்டு எப்படின்னே அது தப்புலண்ணே, அதெல்லாம் முடியாதுண்ணே, அது பின்னே அண்ணே எப்படிண்ணே சாமி பார்த்துட்டு இருக்காண்ணே, இப்படிலாம் பேசுகிறவங்க சென்டிமெண்ட்டானவனுங்க. ஆனால் இந்த வட்டம் ஆமாம் எவன் காசை கொடுக்கான், நம்ம காசு தானே கொடுக்கான், போச்சல்ல அவனே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த மைண்ட் செட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இனிமே மக்கள்கிட்ட பைசா கொடுத்தா வேலைக்காகாது. நல்ல கிணத்துக்குள்ள தண்ணி கிணத்துக்குள்ள பணத்தை கொட்டுனா அது எப்படி வேஸ்ட்டோ, இல்லை எரியிற தீயில காசை கொட்டுனா எப்படி அது வேஸ்ட்டோ, அந்த மாதிரி இனிமே மக்கள்கிட்ட பணம் கொடுத்தா வேஸ்ட்டு. ஏன்னா மக்கள் பணத்தை வாங்கிட்டு அவன் மனசுக்கு தான் ஓட்டு போடுவான்ற மைண்ட் செட்டுக்கு இது காரணமாக போகுது இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய 2 திருப்பத்தை உருவாக்குது, அரசியல் திருப்பங்களை உருவாக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில். ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ வரப்போகிற தேர்தலுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இனிமே பணம் கொடுத்தா அந்த பணம் வந்து வேஸ்ட்டு. ஓகே, மக்கள் பணத்தை வாங்கிக்குவான் ஆனால் உனக்கு போட மாட்டான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அரசியல்வாதிகளை இந்த எலெக்ஷன் திருத்த போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு போய் பணம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் மக்கள் வாங்கிக்குவாங்களாம், ஆனால் வாங்கிட்டு பிஜேபிக்கு தான் குத்து வாங்கலாம். அப்போ என்ன ஆகும்? பணம் கொடுத்தவே வேஸ்ட்டாக போவான்.
அது மாதிரி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பணம் வாங்கிட்டான்னா, பணம் எவங்கிட்ட வாங்கினானோ அவனுக்கு தான் ஓட்டு குத்துவான் இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இந்த எலெக்ஷன் என்ன பண்ண போகுது, பணத்தை வாங்கிட்டு மக்கள் மாற்றி குத்திட்டான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுனால இனிமே வந்து பணம் கொடுக்கறது அப்படின்றது அப்சல்யூட் வேஸ்ட் அப்படின்னு சாதாரணமாக மக்களை நினைக்க வைக்க போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுதுன்னு நான் நினைக்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஜமாத்தில் அதே மாதிரி சர்ச்சில் எல்லாம் போய் நீ இவங்களுக்கு ஓட்டு போடு அவனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சொல்லது எல்லாமே இந்த வட்டம் வேஸ்ட்டு. ஏன்னா இந்த ஜமாத்தில் சொன்னதை மீறி எக்கச்சக்கமான இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இனிமேல் ஜமாத்துக்கு ஒரு மரியாதை இருக்குதா? இஸ்லாமிய இல்லை, உண்மை சொன்னால் இஸ்லாமிய இளைஞர்கள் மரியாதை கொடுக்கல. நான் வந்து ஒரு ஜமாத் ஐயா ஒருத்தர்கிட்ட பேசினேன், மதுரையில் தான். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், தம்பி வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வேணால் நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே வந்து இளைஞர்கள் யாருமே தொழுகைக்கு வர்றது கிடையாது. இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லாரையுமே வந்து சரக்கடிக்க வச்சுட்டனால இளைஞர்கள் சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இஸ்லாமிய இளைஞர்கள் சரக்கடிக்கிறான், இஸ்லாமிய இளைஞர்கள் தொழுகைக்கு வர்றதில்லை. அதனால நாங்கள் பெரியவங்க சொன்னால் நாங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்குறதில்ல. நாங்கள் ஜமாத்தில் சொல்கிறோம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், எப்பயுமே நம்ம வந்து திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து இப்போ அதை கேட்குறதில்ல சார், ஏன்னா அவங்க தொழுகைக்கே வர்றதில்லை சார் அப்படின்னார். பாயிண்ட் 1. ரெண்டாவது, நான் கேள்விப்பட்டது என்னென்னா, என் ஃப்ரெண்டு பூபதி, அவன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு, அங்கே சர்ச்சில் வந்து பாதிரியார் வந்து சொல்லியிருக்கிறார் ஓப்பன் இதில், இந்த மாதிரி திமுகவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். பேசும்போது அதில் ஒரு 4-5 பசங்க எந்திரிச்சு சாமி அப்படின்னா, அவங்களும் அங்கே சாமின்னு தான் கூப்பிடுவாங்க போல், சாமி நீங்கள் வந்து அரசியல்லாம் ஏன் பேசாதீங்க, கர்த்தரை பேசுங்க, உங்கள் அரசியல் கருத்தை பேசாதீங்க, நீங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சர்ச்சில் இருக்கிற இளைஞர்கள் எந்திரிச்சு பேசுனதாக சொல்கிறாங்க. ஸோ அடிப்படையில் இந்த வட்டம் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, இளைஞர்கள் வந்து இந்த மதவாத சக்திகள்கிட்ட இருந்து மீறுறாங்க. இந்த விஜய்ன்ற பையன் என்னத்தை பண்ணானோ இல்லையோ, அவன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ அதெல்லாம் வேற கதை. ஆனால் இந்த விஜய் எஃபெக்ட் அப்படின்றது இந்த எலெக்ஷனில் கிளியராக இருக்குது. விஜய் எஃபெக்ட் 2 விஷயத்தை உடைச்சிருக்கு. பாயிண்ட் 1 என்னென்னா, காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், இவன் வந்து மந்தையாடு, இவனை பேர் என்ன, ஒரு பேர் என்ன, பட்டியில் அடைச்சிடலாம், பட்டி ஃபார்முலா, பட்டி செந்தில் பாலாஜியோடைய பட்டி ஃபார்முலா, ஆடை பட்டியில் அடைக்கிற மாதிரி பட்டியில் அடைச்சி காசை கொடுத்து சரக்கை கொடுத்து அவனை வந்து ஏமாத்தி போடலாம். பட்டி ஃபார்முலா இந்த வட்டம் செல்லலை, காசு ஃபார்முலா செல்லலை. ரெண்டாவது, இந்த வட்டம் ஜமாத்து செல்லாமல் போயிடுச்சு, இந்த சர்ச்சுகளில் போதனை இருக்கு இல்லையா, அது செல்லாமல் போயிடுச்சு. இளைஞர்கள் இது 2ஐயும் மீறுறான், இந்த ஜமாத்துகளையும் சர்ச்சுகளையும் மீறுறான். ஸோ அதனால அடிப்படையில் இந்த எலெக்ஷன் இந்த பெரிய அரசியல் ஃபவுண்டேஷனல் சேஞ்சஸை உருவாக்கும்னு நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். இப்போ இந்த தம்பி, இந்த விஜய் அப்படின்ற தம்பி வந்து ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, விஜய் வந்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். திமுக ஒரு தீய சக்தி, இப்போ ஏதோ ஒரு பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அதுவே ஒரு மந்திரம் தான். பராசக்தின்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துருச்சு. அவர் கிறிஸ்துவன்றாரு என்னமோ சொல்றாரு, இருந்தாலும் பராசக்தின்ற வார்த்தை வந்துருச்சு இல்ல. ஓம் சக்தி, ஓம்னாலே அது எந்த நம்ம இந்து மந்திரம் எதை ஆரம்பிச்சாலும் அது ஓம், ஓம் பூர் புவஸ்வக அப்படிதான் ஆரம்பிக்கும். ஸோ ஓம் அப்படின்னாலே அது மந்திரம் தான். இந்த மந்திரம் ஒர்க் அவுட் ஆயிருக்குதா இந்த எலெக்ஷன்லனா? ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதாவது இந்த திமுகன்ற தீய சக்தியை அழிக்கிறதுக்கு இந்த மந்திரம் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. திமுகவை அழிக்கிறது தான் விஜயோடைய நோக்கம்னா அந்த நோக்கம் வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நான் இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் வரல, அதுக்கு முன்னாடியே சொல்றோம், திமுகவை அழிக்கிறது தான் விஜயோடைய நோக்கம்னா அந்த நோக்கத்தில் விஜய் வெற்றி அடைகிறார். ஓகே, விஜய் வெற்றி அடைகிறார்னாக்க திமுக எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் வருவாங்க சார்? கிளியர் கட்டாக நாம் வந்து திமுக இவ்வளோ நம்பர் வருவாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து கணிப்பு இதெல்லாம் கிடையாது. திமுக தோக்கும், அது வந்து 118 தனிப்பட்ட முறையில் வாங்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. பாயிண்ட் 1. விஜய் ஜெயிப்பாரா
அப்படின்னா விஜய் வந்து 118 வாங்கி சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா விஜய் முதல்ல எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போகலை. அப்படியே அவர் சுற்றுப்பயணம் போயிருந்தா கூட ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் விஜய் வந்து 118 வாங்கி ஜெயிக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. நீங்கள் அடிப்படையில் பொதுமக்களுமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, மக்கள் கூட்டம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிருவோம்னு நம்பக்கூடாது. இந்தியா வந்து ஒரு மக்களாட்சின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் இதுதான் ஒரே உண்மை. இந்தியா வந்து மக்களாட்சி கிடையாது. இந்தியா வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொன்னோம்னா வந்து பிரதிநிதித்துவ குடியரசு. இது மக்களாட்சி கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இந்தியா இஸ் நாட் டெமோக்ரஸி. இந்தியா இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ரிப்பப்ளிக். இந்தியா என்பது மக்களாட்சி கிடையாது. இந்தியா என்பது பிரதிநிதித்துவ குடியரசு. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மக்கள் நீங்கள்லாம் டைரக்டாவா சிஎம் செலக்ட் பண்ணுறீங்க? இல்லை. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டு டைரக்டாக சிஎம் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் மக்களாட்சி. நீங்கள் உங்கள் பிரதிநிதியை தான் செலக்ட் பண்ணுறீங்க, உங்கள் எம்எல்ஏவை தான் செலக்ட் பண்ணுறீங்க. அந்த எம்எல்ஏக்கள் ஒன்றா சேர்ந்து தான் சிஎம் யாருன்னு செலக்ட் பண்ணுறாங்க. கரெக்டா? சிஎம் யாருன்னு செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க தான் சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு தானே எலெக்ஷனுக்கு வராங்க. நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வாங்க, வராமல் போங்க. ஆனால் அந்தந்த தொகுதியில் நீங்கள் வந்து ஜெயிக்கணும் ஒரு எம்எல்ஏவை. சரியா? அந்த தொகுதியில் 5%, 3%, 6% ஓட்டு வித்தியாசத்தில் தான் அந்த எம்எல்ஏ ஜெயிக்க போகிறார். ஓவராலாக நீங்கள் சிஎம்க்கு ஓட்டு போடல. நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த பர்டிகுலர் மேட்ரை. இப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து டைரெக்டாக சிஎம்க்கு ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் மாதிரி ஒரு ஆள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லலாம். அப்பயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்தந்த ஏரியாவில் எம்எல்ஏ ஜெயிக்கணும். அந்தந்த எம்எல்ஏலாம் சேர்ந்து தான் சிஎம்ஐ செலக்ட் பண்ணணும் அப்படின்ற கதை போது அந்தந்த ஏரியாவில் எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு சிஎம் இந்த விஜய் தம்பிக்கு வந்து அவ்வளோ பலம் கிடையாது. ஏன்னா அந்த தொகுதியில் அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து வாங்கின 3 பேரோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கணும். அது வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த பையனுக்கு. இந்த பையன் வந்து உடைக்கிறதுக்கு சக்தி இருக்குது அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு. அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்குரிய சக்தி இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் எங்களுக்கு ரிசல்ட் அப்படி தான் காமிக்குது. ஸோ பாயிண்ட் 1 என்ன அப்படின்னா, அவர் வந்து சில இடங்களில் ஜெயிப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் 10 சீட்டு தான் ஜெயிப்பார் மேக்ஸிமம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அவர் மட்டும் தான் ஜெயிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து அப்படின்னு நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் 10ஓட அதிகமாக ஜெயிப்பார். நான் என்னுடைய கணக்கு, மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். நான் 20லேருந்து 20க்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எங்கெங்கே வந்து இவங்க இந்த விஜயகாந்த் ஐயா இருக்கார்ல, அவரோட கட்சிக்கு அதிகமாக சீட்டு கொடுத்துருக்காங்க திமுக. அவங்க முரசு சின்னத்தில் நிற்கிறாங்களா, இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த 10 சீட்டு இந்த உதயசூரியன் ரெட்டலை இல்லாத இடங்கள்ல எங்கெங்கே வேற பார்ட்டிகள் வேற சிம்பிள்லாம் நிற்கிதோ அந்த இடத்துல எல்லாம், எஸ்பெஷலி விஜயகாந்த் ஐயாவுடைய அம்மா இருக்கிறாங்கல்ல, பிரேமலதா மேடம், அவங்க நிற்கிற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நான் பிரேமலதானா அந்த இண்டிவிஜுவலை சொல்லலை, நான் அந்த விஜயகாந்த் ஐயாவுடைய கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்கு மாதிரிலாம் பலம் கிடையாது. ஆனால் பலம் இருக்கிறதாக சும்மா இவங்கெல்லாம் திமுக ஏன் அந்த தப்பு பண்ணுச்சுன்னு தெரியல. ஏன் அவ்வளவு சீட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது தப்புன்றத இந்த வட்டம் எலெக்ஷன் ரிசல்ட் ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். ஆனால் கட்டாயமாக ரிசல்ட் வந்து எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ரிசல்ட்டாக தான் இருக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை கோயலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய நிலைமை வரலாமா, அதாவது யாருக்குமே மெஜாரிட்டி வராமல், எந்த கட்சியுமே 118 வராமல் கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு ஒரு இருக்குது, ஆனால் அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். விஜய் பலமாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லையா, இந்த கேள்விக்கு நிறைய பேர் விஜய் வந்து பலமாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லலை. இது என்னுடைய தனிமனித கருத்து. நான் ஒன்றும் விஜய் ரசிகரும் கிடையாது. அந்த பையன் நடித்த எல்லா படத்தையும் நான் பார்த்ததும் கிடையாது. அந்த பையனை பற்றிய பெரிய அரசியல் தெளிவும் இல்லை அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் ஞானமோ இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் இல்லை. மேபி அந்த பையன் கற்றுக்கலாம். அந்த பையனுக்கு ஃப்யூச்சர் மேபி கடவுள் ஆசீர்வாதம் இருந்தால்
அந்த பையன் வந்து அந்த பையன் அறிவு தேடலில் இருந்தாருன்னா அந்த பையன் கற்றுக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் மாதிரி ஒரு ஆள் வர்றது நல்லது தான். இந்த 2 பெரிய சக்திகள் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு கவுண்டர் சக்தி வந்தால் நல்லது. இந்த நாம் தமிழர் சீமான் ஐயா வந்திருக்கிறாரு, இப்போ இந்த பையன் வந்தாருன்னா நல்லது. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு 4 ஜாமான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தானே நல்லதுங்க. 2 ஜாமான் தான் இருக்குது, என்னையா காய்கறி என்னையா இருக்குது அப்படின்னா, கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, எதை வேணால் எடுத்துகிட்டு போ. என்னங்க 2 காய் தான் இருக்கா, வேறு காயே இல்லையா அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அப்போ இந்த அரசியல் குருமா, இந்த அரசியல் கூட்டு, இந்த கூட்டு பொரியல்ல இன்னும் 2 எக்ஸ்ட்ரா காய் இருந்தால் நல்லதானே, மக்களுக்கு சாய்ஸ் தானே. அதனால விஜய் வந்து ஓரளவுக்கு பலமாக வரட்டும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகட்டும் அப்படின்னு நான் நம்புவேன். எனக்கு ஒரே ஒரு இது, வெண்டைக்காய் கத்திரிக்காய் இருக்கும்போது பாவக்காவை யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லை. அட விரும்பாத பாவக்காவா இருந்தாலும் பாவக்கான்னு ஒன்று இருந்துட்டு போகுது, அதை சாப்பிட்றதுக்கு 2 பேர் இருப்பான்ல. இப்போ நாம் தமிழர் பாவக்கானே நீங்கள் சொல்லுங்க, ஆனால் நாம் தமிழருன்றது ஒரு கருத்தியல் புரட்சியை இந்த நாட்டில் செஞ்சிருக்குன்னு யாரும் மறுக்க முடியாது. ஆமாம். அப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் சீமான் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. சீமான் அரசியலில் பெருசாக ஜொலிக்கிறாரா ஜொலிக்கலையான்றது முக்கியம் கிடையாது. சீமான் கருத்தியல்ல ஒரு இம்பாக்டை உருவாகி இருக்கிறாரா, பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறார். திமுக எத்தனையோ 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி உருவாக்குன திராவிட கோட்டையை செதைச்சது சீமான். அதை பிஜேபி எவ்வளவோ முட்டி பார்த்துச்சு, சிதைக்க முடியலையே, செல்லா சிதைச்சு விட்டாப்லையே. அட பெரியார் ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார்ல, அதன பெரியார் மண் இல்லடா, பெரியாரே ஒரு மண்ணுனார். அத்தாடி என்ன ஸ்டேட்மெண்ட் அது, டைரக்டர்னால, சினிமா டைரக்டர்ல, அதனால எங்க அடிச்சா உழுகுன்றது அவர் கிளியரா தெரிஞ்சுட்டு, அதெல்லாம் சீமான் எஃபெக்ட். சீமான் கேன் நெவர் பி அண்டர் எஸ்டிமேட்டட். அவர் அரசியலில் ஜெயிக்கிறாரு, சிஎம்ஆர், எவனோலாம் வந்து மினிஸ்டர் ஆறாங்க, எவனோலாம் எம்எல்ஏ ஆறாங்க, அவன் யாருன்னே தெரியாதவன்லாம் அவன் எம்எல்ஏ இருந்து பெஞ்சை தட்டி என்ன கிழிச்சான். ஆனால் சீமான் உள்ள நுழைஞ்சு அரசியலில் ஒரு பெரிய ஒரு திசை மாற்றத்தை பண்ணியிருக்கிறாப்புல. அவர் எம்எல்ஏ ஆகலைனாலும் சரி தான், அவர் மினிஸ்டர் ஆகலைனாலும் சரி தான். அதனால சீமான் கேன் நெவர் பி அண்டர் எஸ்டிமேட்டட். விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் ஹேஸ் மேட் அ சேஞ்ச் இன் எலக்டோரல் பாலிடிக்ஸ். ஓவராலாக எலெக்ஷனில் இனிமே காசு கொடுத்தா வேலைக்கு ஆகாதுரா அப்படின்றத விஜய் எஃபெக்ட் ப்ரூவ் பண்ணிருச்சு. இனிமே ஜமாத்து சொல்றதுனால எல்லாம் பெரிய லெவலில் ஓட்டு விழுகாதுரா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுச்சு. இப்போ ஓவராலா திமுகவுடைய ஃபியூச்சர் என்னன்ற கேள்வி வந்துடுச்சு. திமுக தோத்துச்சுன்னா என்ன ஆகுன்ற கேள்வியை நிறைய பேர் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதோட திமுகவுடைய கதை முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா திமுக தொடக்கூடாத 2-3 விஷயத்த தொட்டுருச்சு. இனிமே திமுக வேட்டையாடணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மறந்துடக்கூடாது, நீங்கள் மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு என்ன நடந்ததுன்னு, இப்போ அம்மா ஆத்மி பார்ட்டிக்கு என்ன நடந்ததுன்னு மறந்துடக்கூடாது. இவங்கெல்லாம் இன்னும் தொடர்ந்து இதே மாதிரி இருக்க போகிறாங்க, இவங்க கட்சி ஒன்றா இருக்க போகுதுன்னு இவங்க கனவு காண்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? இவன் கட்சிக்குள்ளேயே இந்த மேடம் அம்மா வந்து என்னையே நீ வந்து பின்னாடி தள்ளுறேன்னு சொல்லிட்டு இருக்கு. யாரு? கனிமொழி அம்மா. அந்த கனிமொழி அம்மாவுக்கு பின்னாடி ராஜா மாதிரி ஆளுங்களும் உட்காந்துக்கிட்டு சிஎம் அவங்க தப்பாக பேசுகிற வீடியோலாம் வெளியே வந்ததா இல்லையா, நம்மலாம் பார்த்தோம்ல. அப்போ இவங்க தொடர்ந்து இவங்க கட்சி ஒன்றா அவங்களாம் வச்சுக்க முடியுமா? இவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இவங்களுக்குள்ளேயே வந்து சபரீசன் ஐயா தனியாக தான் வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த தம்பிக்கு கீழேயே அவரை கீழே தள்ளி விடணும்னு 10 பேர் நினைக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க அண்ணன் தம்பி பிரச்சனையில் அவங்க அண்ணனுக்கும், அதாவது ஸ்டாலினுக்கும், ஸ்டாலினோட அண்ணன் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அழகிரிக்கும் உள்ள பிரச்சனையை நம்ம பார்த்தோம். அதில் அழகிரி முடிஞ்சாரு, ஸ்டாலின் வந்தார். இப்போ ஸ்டாலினுக்குள்ளேயே மருமக பிள்ளை ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், அந்த புள்ள பொம்பளை பிள்ளை ஒரு பக்கம்னு சொல்லி அவங்களும் அந்த குடும்பத்துக்குள்ள. அழகிரி பொண்ணே சொல்லியிருந்தாங்க, டிவிகே பிரிக்கிற ஓட்டு வந்து டிஎம்கேவோட ஓட்டு தான், அதனால இந்த தேர்தல் திமுகவுக்கு ஒரு தலைவலியாக இருக்குன்றதையும் அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. கைவெளி பேருன்னு நினைக்கிறேன். தலையை வலிக்குதா தலை உடையுதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 40 எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கிறாங்க சென்ட்ரலில், இது எம்பி வச்சுருக்கிறாங்க 290 இல்லை எம்பி தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை? 39, பாண்டிச்சேரி ப்ளஸ் 40 எம்பி வச்சுருக்கிறாங்களா திமுக? இந்த 40 எம்பியும் தொடர்ந்து உங்களால் பிடிச்சி வச்சுருக்க முடியுமான்றது ஒரு கேள்வி. இப்போ அம்மா ஆத்மி பார்ட்டியில் எத்தனை எம்பி போனாங்க? 6 எங்கே போய் சேர்ந்தாங்க? பிஜேபி. அப்போ இவங்களோட எம்பிக்கள் எல்லாம் வந்து புனிதர்களா? இவங்க தொடர்ந்து இவங்க கூட இருப்பாங்களா? இவங்கள விட்டு தாண்டி ஓடி போயிடுவாங்களா?
நீங்கள் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும், இந்த அரசியலுக்கு வர்றவன்லாம் முக்கால்வாசி பேர் ஃப்ராடு பித்தலாட்ட கரப்பையை தான் வந்து கேண்டிடேட்டாக வர்றான். இவனுக்கெல்லாம் 10 கேஸ் இருக்கும், பல கொலைகள் பண்ணியிருப்பான், பல இடங்களில் திருட்டுத்தனம் பண்ணியிருப்பான். இவனுங்க எல்லாரும் ஆப்பர்ச்சுனிஸ்ட், வாய் திறந்த ஓனா. நம்ம திமுக ஸ்டாலினோட இருந்தால் இனிமேல் நம்ம வாழ்க்கை சரியில்லைடா, நம்ம அங்கிட்டு தாவிஞ்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும்டான்னு நினச்சான்னா இவனே ஸ்டாலின் முதுகில் குத்திடுவான், மறந்துடக்கூடாது. ஸோ இவர் தோத்தாருன்னு வச்சுங்க, இந்த வட்டம் திமுக தோத்துச்சுன்னா அடுத்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள இந்த எம்பிக்கள் எத்தனை பேர் மாறி ஓடுவான், இந்த கட்சியே முதல்ல செதஞ்சு உடையுமா. இவங்க பேர்ல உள்ள கேஸ்லாம் இன்னும் வெயிட்டிங்ல இருக்குது, அந்த கேஸ்லாம் இனிமே பூகம்பம் கிளம்புமா, எவன் காலில் உழுவ போறான். அப்ப இந்த திராவிடம் பேசுற இந்த மீடியாக்காரன்லாம் இருக்கான்ல, அவன்லாம் வந்து இந்த தேன் கூட்டத்திலேயே எரிஞ்ச மாதிரி அவன் ஒவ்வொரு சில்லா செல்லையா செதறி ஓடுவானுங்க. இதெல்லாம் விஜய் எஃபெக்ட். விஜய்க்கு வந்து பிரச்சனை இருக்கு, மறந்துடக்கூடாது. விஜய் போட்ட கேண்டிடேட்ல நிறைய பேர் ஃப்ராடு பசங்களா கேண்டிடேட்டை போட்டு வச்சிருக்கிறாருன்றாங்க. அது மேல இந்த பொம்பளை கேஸ் இருக்கிறவன், கஞ்சா கேஸ் இருக்கிறவன், ஏற்கனவே நிறைய ஃப்ராடா இருக்கிறவன் எல்லாம் கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாப்லையா. கட்டாயமா விஜய் அதை போட்டிருக்கிறாரா இல்ல கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா இவங்களெல்லாம் கொண்டு வந்து போட்டு விட்டாரான்னு தெரியல. ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு டிக்கிங் டைம் பாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனாலாம் இவருக்கு சபரீசனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ சபரீசனுடைய ஏ டீமா பி டீமா இல்லை ஒரு துரந்தர் கொண்டு வந்து உள்ளே விட்டாங்களான்னு தெரியாது. இப்போ இந்த துரந்தர் படத்தில் ஒரு ஸ்பையை உள்ளே விட்டு உள்ளேயே இருந்து எல்லாத்தையும் சிதைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து டிவிகேவை சிதைக்கிறதுக்காக உள்ள அனுப்பப்பட்ட துரந்தரா அது நம்மளுக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை ஒரு துரந்தரா வந்திருந்தாருன்னா திறந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடுவாப்புல. ஏற்கனவே அப்படிதான் கேண்டிடேட் எல்லாம் மட்டமான கேண்டிடேட்டா இருக்கிறாங்க நிறைய தொகுதிகள்லன்னு சொல்றாங்க. ஒருவேளை 10-20 சீட்டை ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க, யாரு இந்த டிவிகே ஐயா. அப்ப ஒரு எம்எல்ஏக்கு 100-200 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு திமுக ரெடியா இருக்கும். 200 கோடிலாம் ஒரு காசு கிடையாது. ஒரு நாள் வருமானம் உங்களுக்கு 2000 கோடி சிஎம் வருமானம். அப்ப 200 கோடியை தூக்கி போடா முடிஞ்சு போகும். அப்ப இந்த பையனுக்கு இனிமே தலைவலி இருக்கு. ஸோ யாரு ஜெயிக்கிறா அப்படின்றது இல்லை, தோக்குறது திமுக. ரெண்டாவது, திமுக தோத்துச்சுன்னா திமுகவுடைய அடுத்த 2.5 வருஷம் ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்க போது. கட்சி கூட உடையலாம், எம்பிக்கள் செதறி ஓடலாம். ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு 20 எம்எல்ஏவே ஜெயிச்சா கூட டிவிகேக்கு அடுத்த சிக்கல் என்னன்னா அந்த எம்எல்ஏக்களை தொடர்ந்து வச்சுக்க முடியுமான்றது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அடுத்து சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏடிஎம்கே கூட்டணிக்கும் தான் இருக்குன்னு நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். நாங்கள் எடுத்த சர்வே அதுதான் காமிக்குது. கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நம்புகிறேன்.